Hello everybody, welcome to Vedantu. A very good evening. So எல்லாரும் live join பண்ணியாச்சா? If yes, just put the corresponding emojis in the chat. Okay வா? So நம்மளுடைய second midterm exam உங்க ஸ்கூல்ல வந்து dates கொடுத்துட்டாங்களா? When is your second midterm exam? கொடுத்தாச்சா date உங்களுக்கு? Yes, let me open the chat. Okay. Super பா. Second midterm எப்போ? Second midterm date கொடுத்தாச்சா? குவார்டர்லியை விட நம்ம வந்து செகண்ட் மிட்டம் சூப்பரா பண்ணறோம் and chemistryல உங்களுக்கு தெரியும் you all know we have the highest number of chapters நமக்கு வந்து chapter 5 இருக்கு அதுக்கு அப்புறம் 9 இருக்கு 10 இருக்கு then we have 13 and 14 also okay so இதுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போறது எந்த chapter அப்படினு பாத்தீங்கன்னா it is going to be chapter 13 and 14 okay வா so இந்த chapter 13 and 14 நான் உங்களுக்கு எப்ப சொல்லி தர போறேன் இந்த ஈஸியான first 3 chapters கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு chapter 13 and 14 வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும் chapter 5 9 and then 10 தரவா கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் ஓகேவா so தி மின்னல் batch are you all ready டக்குனு தி batch boys எல்லாரும் chatல தி போடுங்க பார்க்கலாம் மின்னல் batch girls எல்லாரும் டக்குனு மின்னல் போடுங்க இப்போ chatல is my voice audible is the screen clear for you is the screen clear for you is the voice audible voice உங்களுக்கு clear-ஆ தெரியுதா voice clear-ஆ கேக்குதா super 9th chapter yes you have for your exam 9th chapter இருக்கு we are writing only 5 9 13 okay பா english medium தான் தமிழ் medium students உங்களுக்கு புரிஞ்சது அப்படினா you can listen to the voice there is no voice இல்ல clear-ஆ இருக்கு ஓகேவா சூப்பர் சம ஓகேவா லெட்ஸ் பிகின் அடுத்த ஒரு 1 hourல நம்ம 9th chapter சொல்யூஷன்ல இருக்கிற எல்லா டாப் priority important questions-உம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் ஓகேவா கம்ப்ளீட் பண்ண போறோம் ஈஸியான சாப்டர்ஸ்ல நம்ம மார்க் வந்து மிஸ் பண்ணவே கூடாது அது எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ on a fine sunday நான் என்ன பண்றேன் அப்படினா உங்களுக்கு chapter 13 and then 14 வந்து one shot கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன் chapter 13 and 14ல இதெல்லாம் மட்டும் நீங்க படிச்சா போறோம் அப்படிங்கறத on a sunday ஒரு full day மாதிரி நம்ம ஒரு marathon session கூட போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அது apart இப்போ என்ன பண்ணலாம் 5 நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம் யாரெல்லாம் 5th chapter மிஸ் பண்ணிட்டீங்களோ previous live sessionல போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க and then we are coming to the 9th chapter now ஆல்ரெடி இந்த 9th chapter உடைய book back question நான் வீடியோவா போட்டுருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பா போயிட்டு பாத்துருங்க can we start எல்லாரும் இப்போ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க எல்லாரும் லைக் போட்டாச்சா have you all smashed the like button can we start the session put a fire in the chat fire and minnal in the chat கண்டிப்பா chapter 13 நம்ம வந்து பாப்போம் chapter 13 11 நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கவலைப்படாதீங்க சூப்பர் எங்க ஸ்கூல்ல இன்னும் 5 டெஸ்ட் வைக்கல மேம் பட் உங்க வீடியோ பார்த்து ஃபுல்லா முடிச்சிட்டேன் சூப்பர் ஃபரூக் very good we'll start the session right now okay வா சூப்பர் பா சம இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இது உங்களுக்கு book backலயும் இருக்கு ஓகேவா சோ இது பாத்தீங்க அப்படினா you have in your book back also define molality and normality okay molality normality அப்படினா என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க சோ இந்த அடுத்த செஷன் ஒரு 1 hour என் கூடவே கம்ப்ளீட்டா டிராவல் பண்ண போறீங்க ஏன்னா இந்த பர்టిక్యులர் சாப்டர் வந்து கொஞ்சம் புரியாம இருந்தனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் and இந்த சாப்டர் எப்படி தெரியுமா ஒரு வாட்டி பார்த்துட்டு போனா பத்தாது நீங்க 2-3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா 2-3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறமா பாத்துக்கலாம்னு இன்னிக்கும் procrastinate பண்ணாத இப்போ ஒரு ஓபன் சேலஞ்ச் உங்களுக்கு நீங்களே விட்டுக்கோங்க அடுத்து ஒரு 40 மினிட்ஸ் தான் இந்த லைவ் செஷன் இன்னும் ஒரு 40-45 மினிட்ஸ் இருக்கும் அடுத்து ஒரு 40-45 மினிட்ஸ் உங்களால கிளாஸ்ல ஃபுல் ஃபோக்கஸோட இருக்க முடியுதா அப்படின்னு நீயே உனக்கு ஒரு சேலஞ்ச் இப்போ எடுத்துக்கோ எந்தவித வேற எதுவுமே திங்கிங் இல்லாம வேற எந்தவித டைவர்ஷன்ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லாம அடுத்த 40 மினிட்ஸ் இந்த லைவ் செஷனை என் கூட கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்ணு அண்ட் ஃபைனலா நான் உங்களுக்கு ரீகாலும் பண்ண போறேன் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நீங்க எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா இஸ் இட் கிளியர் ஃபார் யூ ஜஸ்ட் a minute
Okay, super pa. So ipo what is molality? Molality of a solution is defined as number of moles of solute. ஒரு சொல்யூஷன்ல ரெண்டு காம்பனன்ட் நமக்கு இருக்கும் இல்லையா? solute இருக்கும் and then solvent, right? solute அப்படினா என்னது? நம்ம இப்போ ஒரு வாட்டர் இருக்கு, வாட்டர்ல சக்கரை ஆட் பண்றோம் அப்படினா அந்த சுகரை தான் solute அப்படினு சொல்லுவோம். எது கம்மியா ஆட் பண்றோமோ அது வந்து solute-னு சொல்லுவோம். எது நிறைய இருக்கு அந்த தண்ணி தான் நிறைய இருக்கு, அப்ப அதுதான் solvent அப்படினு நம்ம வந்து சொல்லுவோம். மொத்தமா நம்ம ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம solution அப்படினு சொல்லுவோம். ஓகே, வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதா? ரொம்ப பிரேக் ஆகுதா or is it clear now? Is it clear now? ரொம்ப பிரேக் ஆகுதா? let me know. okay, சரிப்பா. so molality of a solution is defined as number of gram of moles of solute. ஓகேவா? so எவ்வளவு கிராம் நமக்கு solute இருக்கு, number of moles of solute dissolved in 1 kg of solution, அததான் divided by mass of solvent in kg, divided by என்ன இருக்கு? கிலோகிராம் இருக்கு. ஓகேவா? divided by kilogram. so molality na என்னன்னு சொல்றோம்? number of moles of solute. numeratorல solute இருக்கு, number of moles of solute divided by mass of solvent. அதாவது 1 kg solution, 1 kg solventல நம்ம எவ்வளவு solute add பண்றோம் அததான் molality அப்படினு சொல்றோம். அப்போ normality அப்படினா என்னது? what is this normality? okay, audio not clear ah? just a minute, wait a minute sir, audio not clear சொல்றாங்க. okay, super, we'll continue now. audio இன்னும் ஒரு 2 minutes ல செட் ஆயிடும். is it okay now? now okay, perfect, super pa. இப்போ normality அப்படினா என்னன்னு பார்க்கலாமா? so normality is given by, normality of a solution is defined as number of gram equivalent of solute. அங்க என்னப்பா பார்த்தோம்? அங்க moles ன்னு பார்த்தோம். ஓகே, molality இல்லனாலே moles. இதோ பாருங்க, molality-ல number of moles, ஆனா normality-ல number of gram equivalent of solute, number of gram equivalent of solute dissolved in 1 liter of solution. normality-ல நம்ம divided by-ல என்ன எழுதுறோம்? லிட்டர், வால்யூம் எடுத்துக்கிறோம். சரியா? வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம். இதுவே ப்ரீவியஸ் இதுல மொலாலிட்டில என்ன பார்த்தோம்? மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கிலோகிராம்ல எடுத்துக்கிட்டோம். சரியா? ஓகேவா? சோ இந்த ரெண்டு क्वेश्चनோம் நீங்க என்ன பண்ணணும்? கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க படிச்சு எழுதி பார்க்கணும். இல்லனா எக்ஸாம்ல போய் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute by mass of solvent and the molality. இதுவே நம்பர் ஆஃப் கிராம் equivalent of solute by volume of solution வந்து என்னது? it is normality. okay, அடுத்து பாத்தீங்க அப்படினா next what are we going to see? state and explain Henry's law. okay, state and explain Henry's law. this is super important question. okay, Henry's law, Raoult's law. நல்லா listen பண்ணிக்கோங்க. Henry's law, Raoult's law இது ரெண்டுமே கண்டிப்பா வரும். இந்த சாப்டர்ல இருந்து இந்த ரெண்டு क्वेश्चन இல்லாம ஒரு क्वेश्चन பேப்பர் இருக்கவே இருக்காது. okay, நான் டெய்லியுமே கிளாஸ் உண்டுப்பா. டெய்லியுமே ஷார்ப் at 6:30 நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைவ் இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ வாட் இஸ் திஸ் ஹென்ரிஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ படிக்க போறோம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் இன் வேப்பர் ஃபேஸ். ஓகே, முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா என்னது? நான் என்ன தெரியுமா பண்றேன்? ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். I am just taking a container. அந்த கண்டெய்னர்ல நான் different types of gases போட்டுக்கிறேன். okay, I am just using different types of gases. அப்படினா என்னமா? எனக்கு அந்த கண்டெய்னர்ல நைட்ரஜன் இருக்கு, ஆக்ஸிஜன் இருக்கு, கார்பன் மோனாக்சைடு இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இதெல்லாம் நான் ரியாக்டிங் gases-ஆ இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ரியாக்ட் பண்ணாம இருக்கு. இப்போ இந்த கண்டெய்னருக்கு ஒரு டோட்டல் பிரஷர்னு ஒன்னு இருக்கும் இல்லையா? அந்த ஹோல் கண்டெய்னருக்கே ஒரு டோட்டல் பிரஷர் ஒன்று இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் மாலிக்யூலுக்கு இப்போ நைட்ரஜன் அந்த வால் ஆஃப் அ கண்டெய்னர்ல க்ளோஸ்டு கண்டெய்னர் இது சரியா? நைட்ரஜன் வால் ஆஃப் அ கண்டெய்னர்ல ஒரு தனி பிரஷர் எக்ஸிபிட் பண்ணும். ஆக்சிஜன் ஒரு தனி பிரஷர், கார்பன் டை ஆக்சைடு ஒரு தனி பிரஷர், கார்பன் மோனாக்சைடு ஒரு தனி பிரஷர். ஸோ அந்த இண்டிவிஜுவல் கேஸ் மாலிக்யூல்ஸ் அது தனக்கு தனித்தனி பிரஷர் இருக்கும் இல்லையா?
அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ இந்த எல்லா பார்ஷியல் ப்ரெஷரையும் நான் ஆட் பண்ணா டோட்டல் ப்ரெஷர் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? ஸோ தனித்தனி ப்ரெஷர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? we call that as partial pressure. do you understand? Yes, ஏற்கனவே நான் டீச் பண்ணிட்டேன். வெரி குட். இந்த क्वेश्चन புக் பேக்லயே நம்ம படிச்சிட்டோம். ஓகே, ஸோ புக் பேக்லயும் இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் திருப்பவும் எம்ஃபசிஸ் பண்றேன். ஒரு क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் திருப்பவும் சொல்லித்தரேன். ஆனா அதை படிக்காம போய் பப்ளிக்ல நமக்கு ஒரு 2 மார்க் லூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப அது கஷ்டம் இல்லையா? ரைட்? ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. partial pressure of a gas in vapor phase is directly proportional to the mole fraction of the gaseous solute in the solution. ஒன்றும் இல்லப்பா, செம ஈஸி. என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த partial pressure இருக்கு இல்லையா, partial pressure of எது? solute. ஸோ இந்த partial pressure வந்து எதுக்கு இருக்கும்? கேஸுக்கு தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் எதுக்கு இருக்கும்? கேஸஸ்க்கு தான் வந்து இருக்கும். ஸோ இந்த பார்ஷியல் ப்ரெஷர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க? மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன மேம்? ஒரு சொல்யூஷன்ல சொல்யூட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றதா மோல் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அது என்னது? இட் இஸ் அ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். ஒரு சொல்யூஷன்ல சால்வெண்ட் எவ்வளோ இருக்கு? அதுதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, ஸோ ஹென்ரிஸ் லானா என்ன? பார்ஷியல் ப்ரெஷர் மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அவ்வளோதான். தோப்பர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூட், மோல் ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி எக்ஸே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கர்வா போடணும். சரியா? எக்ஸ் எப்படி போடணும்? இப்படி போடக்கூடாது. யூ ஜஸ்ட் நீட் டு புட் லைக் கர்வ். இந்த மாதிரி கர்வா போட்டுறணும். அவ்வளவுதான். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூட் இன் சொல்யூஷன். எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் கிளியரா? எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் கிளியரா? நேத்திக்கே உங்களுக்கு லைவ் இல்லை, ஆனா பிசிக்ஸ் உடைய ஒரு 40-50 மினிட்ஸ் வீடியோ உங்களுக்கு ப்ரீமியர் ஆச்சு இல்லையா? அந்த வீடியோ நீங்க பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா தயவு செய்து பாருங்க. ஸோ மண்டே டு சாட்டர்டே எவ்ரிடே 6:30 லைவ் இருக்கும் அண்ட் 7:30 உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும். சண்டே அதே 6:30 and 7:30 உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். 1.5 மணி நேரத்துக்கு 90 minutes ஆஃப் கண்டென்ட். கிளியர்? நான் திருப்பவும் டீச் பண்றேன். எப்பயுமே இந்த மாதிரி லாஸ்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம நீங்க எழுதணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி எக்ஸாம்ல கரெக்டா எழுதுறதுன்னு சொல்லி தரேன். the partial pressure of a gas in vapor phase. Vapor phase na the vapor pressure of the solute is directly proportional to the mole fraction of the gaseous solute in the solution at low concentration. கம்மி concentrationல தான் இந்த conditions நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சிம்பிள். partial pressure of the solute வந்து நம்மளுடைய mole fraction of the soluteக்கு directly proportionalா இருக்கு. ஓகே, சோ இந்த proportionality symbol நான் ரிமூவ் பண்றதுக்காக நான் ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன். அந்த கான்ஸ்டன்ட் தான் KH. ஓகே, அந்த கான்ஸ்டன்ட் தான் KH. ஓகே, சோ P solute அப்படிங்கறது என்னது? it is the partial pressure of the solute. இந்த X solute அப்படிங்கிறது என்னது? it is the mole fraction of the solute. and நம்ம வந்து ஒரு proportionality constant introduce பண்ணோம் இல்லையா? partial pressure is directly proportional to the mole fraction and then partial pressure which is equal to KH into mole fraction. இப்போ இந்த KH என்னது? அதுதான் empirical constant with dimension of pressure. அதுக்கு பேர் என்னது? empirical constant. இந்த question கண்டிப்பா வரும். தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஹென்ரிஸ் லா, ரால்ஸ் லா கண்டிப்பா வரும். Colligative properties, Van Hoff factor கண்டிப்பா வரும் இந்த சாப்டர்ல இருந்து. சரியா? ஓகே, சோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது it is the Raoult's law. The third very important question is Raoult's law அப்படினா என்ன? So 2 mark questionல மட்டும் கேக்குறாங்க அப்படினா அவங்க வெறும் state Raoult's law மட்டும் தான் கேட்பாங்க. Everybody listen with full focus. Listen, இங்க பாருங்க. இந்த செகண்ட் மிட்டம்ல மொத்தம் 5 சாப்டர். சாப்டர் 13 14 it is going to be super tough for you. அதுல இருந்து நமக்கு ABCD type of conversions அந்த whole சாப்டர்ல எந்த ரியாக்ஷன்ல இருந்து வேணா கேட்பாங்க. But anyway I am going to help you out. ஆனா easy mark scoring சாப்டரை நீங்க மிஸ் பண்ணிட கூடாது. ஓகேவா? PDF யாருக்கெல்லாம் வேணுமோ கடைசி வரைக்கும் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த PDF. ஓகேவா? வெறும் PDF இருந்தா நீங்க படிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுருவோம். பட் கிளாஸ் ஃபுல்லா கவனிச்சுட்டு நீ அந்த PDF பார்த்தா செம சூப்பரா நம்ம என்ன பண்ணலாம்? ரீகால் பண்ணலாம்.
okay? So state Raoult's law and obtain expression, okay, and obtain expression for lowering of vapor pressure when a non-volatile solute is dissolved in solvent, okay va? So இந்த question கொஞ்சம் புரிஞ்சு படி, ஏன்னா இதை கொஞ்சம் modify பண்ணி creative-ஆ கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி creative-ஆ கேட்பாங்க அப்படிங்கிறதுமே நம்ம இந்த live session-லயே பார்க்கலாம், சரியா? First Raoult's law-னா என்ன? The vapor pressure of a solution. Vapor pressure-னா first என்ன? What is vapor pressure? எனக்கு இப்போ தண்ணி இருக்கு, ஓகேவா? ஸோ தண்ணியை வந்து நான் என்ன பண்றேன், கொதிக்க வைக்கிறேன். ஒன் ஷாட் வீடியோ கண்டிப்பா சுவாமிநாதன், கண்டிப்பா ஒன் ஷாட் வீடியோ போடுவேன் இந்த வீக்கே, சரியா? டோன்ட் வரி. இப்போ வேப்பர் பிரஷர் அப்படின்னா என்னதுப்பா? வாட் இஸ் மீன் பை வேப்பர் பிரஷர்? வேப்பர்னா என்னது? நம்மளுடைய தண்ணி, லிக்விட் வந்து நமக்கு ஹீட் பண்றோம் அப்படின்னா அது எவாப்ரேட் ஆயிடும். எவாப்ரேட் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேப்பர் எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ அதை தான் வேப்பர் ப்ரெஷர். இதோ இருக்குப்பா, எனக்கு ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னர்ல நான் ஒரு லிக்விட் வச்சிருக்கேன். கீழே என்ன பண்றேன், நான் அதை ஹீட் பண்றேன், தீ வச்சு ஹீட் பண்றேன். இப்போ ஹீட் பண்றப்போ எனக்கு அது அப்படியே எவாப்ரேட் ஆகுது. மேல ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். அப்போ என்ன ஆகும்? கொதிக்கிறப்போ இந்த வேப்பர் ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும்ல, அதனால தானே தட்டு நமக்கு கீழே விழுது சம்டைம்ஸ். ஸோ இந்த வேப்பர்ஸ் ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும்ல, அதுதான் வேப்பர் ப்ரெஷர். சிம்பிள், புரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். நீ எக்ஸாம்ல போய் மறந்து போனா கூட அந்த கீவேர்டை கரெக்டா எழுதிட்டு வந்துருவேன். இந்த சாப்டர் மனப்பாடம் பண்ணா காலி, ஓகே? ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அ சொல்யூஷன் கண்டெய்னிங் என்ன இருக்குன்னா நான் volatile solute. நல்லா கவனிச்சுக்கோ. நான் volatile-னா என்ன தெரியுமா? volatile-னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு தெரியணும். volatile-னா ஈஸிலி எவாப்ரேட் ஆகிறது தான் volatile. எப்படி நமக்கு படிச்ச உடனே கெமிஸ்ட்ரிலாம் மறந்து போயிடுது, படிச்ச உடனே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மறந்து போகுது, படிச்ச உடனே பிசிக்ஸ்ல இருக்கிற டெரிவேஷன் மறந்து போகுது, மேத்ஸ்ல இருக்கிற ஃபார்முலாஸ் மறந்து போகுது, பயாலஜில இருக்கிற இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் டேர்ம் டிசீஸ் எல்லாம் மறந்து போகுது. அந்த மாதிரி வெளியில வச்ச உடனேவே, சரியா? இப்போ வெளியில வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஹீட்னாலேயே டக்குன்னு எவாப்ரேட் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? volatile அப்படின்னு சொல்லுவோம். நான் volatile-னா அவ்வளோ ஈஸியா எவாப்ரேட் ஆகாது அப்படின்னு அர்த்தம், சரியா? அவ்வளோ ஈஸியா எவாப்ரேட் ஆகாது அப்படின்னு அர்த்தம், ஓகே? ஸோ நான் volatile solute is directly proportional to the mole fraction of the solvent. பாரு, ஆப்போசிட், ஓகேவா? சரியா? ஸோ வேப்பர் ப்ரெஷர் நம்ம ஹென்ரிஸ் லால பார்த்தது பார்ஷியல் ப்ரெஷர். இந்த இடத்துல தப்பு பண்ணாத, பார்ஷியல் ப்ரெஷர் வேற. பார்ஷியல் ப்ரெஷர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு மிக்சர் ஆஃப் கேசஸ் இருக்குன்னா அதுல தனித்தனி gaseous molecule எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ அதான் பார்ஷியல் ப்ரெஷர். இங்க பார்ஷியல் ப்ரெஷர் மோல் ஃபிராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஹென்ரிஸ் லால. ஆனா ரால்ஸ் லால வேப்பர் ப்ரெஷர், ஓகேவா? பசங்களா, ஹன்ஸ் ரூலுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்றேன். மேம் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க. லுக், நான் உங்க மெசேஜுக்கு சாட்டுக்கு மட்டுமே பார்த்து நான் ரிப்ளை பண்ணட்டுமா? இல்ல உங்களுக்கு இந்த செகண்ட் மிட்டம் மட்டும் இல்ல, ஹாஃப் இயர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே சூப்பர் இம்பார்ட்டண்டா இருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணட்டுமா? ஓகே, டியூரிங் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் உங்ககிட்ட டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். அப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் தரேன். பட் ஹியர் சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தே ரியலி வாண்ட் டு ஸ்கோர் பெட்டர். என்கிட்ட நிறைய பேர் சொன்னீங்க 10th வரைக்கும் நான் சூப்பரா படிச்சேன், பட் 11th என்னை தூக்கி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை போட்டாங்க, நான் எப்படியாவது திருப்பி டாப்பர் ஆகணும், 10th விட சூப்பர் மார்க் வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே டாப்பரா சூப்பர் மார்க் வாங்கணுங்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணாதீங்க, டைவர்ட் பண்ணாதீங்க. டியூரிங் த எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம அதை பத்தி பேசிக்கலாம். Vapor pressure of a solution containing non-volatile solute. So non-volatile solute இருக்கிற அந்த solutionல இருக்கிற vapor pressure வந்து directly proportional to the mole fraction of the solvent. ஓகேவா? ஸோ அதை எழுதிட்டு நீங்க இதோட முடிச்சுக்கலாம். இதோட ஸ்டேட் ரால்ஸ் லா அப்படின்னு கேட்டா இதோட நீங்க முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வேப்பர் பிரஷர் அங்கேயும் பி தான் இங்கேயும் பி தான், பட் ஹென்ரிஸ் லால இருக்கிறது பார்ஷியல் பிரஷர், இங்க இருக்கிறது வேப்பர் பிரஷர். ஸோ வேப்பர் பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃபிராக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே XA அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட், XB வந்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட். இப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்றதுக்காக நான் K அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை
கொண்டு வரேன். k அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரேன். இப்போ நான் ஒரு ஸ்பெஷல் கேஸ் கன்சிடர் பண்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்பெஷல் கேஸை கன்சிடர் பண்றேன். இங்க இருக்கிற இந்த XA 1 இருந்தா, இந்த XA which is mole fraction of solvent வந்து 1 இருந்தா, K வந்து அதாவது நம்ம K இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் which is equal to the partial pressure of pure solvent இருக்கு. ஓகே, partial pressure of pure solvent இருக்குன்னு சொல்லி நான் ஒரு ஸ்பெஷல் கேஸ் கன்சிடர் பண்றேன். இப்போ அதை நான் அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ K இருக்க வேண்டிய இடத்துல P0 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். K இருக்க வேண்டிய இடத்துல P0 போட்டுக்கிறேன். XAக்கு XA அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, P solution equal to P0 XA. ஞாபகம் வச்சுக்கோ, P solution which is equal to P0 XA. இப்போ என்ன ஆகுது, அந்த P0 வந்து இந்த பக்கம் கீழே போயிடுது. P0 equal to அந்த பக்கம் denominatorல போயிடுது. அப்ப P solution by solvent which is equal to XA. P solution by solvent which is equal to XA. ஓகேவா? இப்போ நான் ரெண்டு பக்கமும் 1 மைனஸ் போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் 1 மைனஸ் போட்டுக்கிறேன். ஏன் மேம் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா, we know that இந்த mole fraction of XA plus XB, mole fraction of solute plus mole fraction of solvent எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1க்கு ஈக்குவலா இருக்கும். mole fraction of solute plus solvent 1க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 1 minus XA என்னவா இருக்கும், XB இருக்கும். 1 minus XA XB இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 1 minus XAக்கு பதிலா XB அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ தோப்பர் XB நான் எழுதிட்டேன். இங்க என்ன பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். P solvent minus P solution by P0 solvent. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இப்போ இதெல்லாம் மேம் இதெல்லாம் எழுதணுமா? வேண்டாம். இதெல்லாம் எப்போ தெரியுமா எழுதணும், உங்களுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்டாதான். இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்டாதான். ஆனா 2 மார்க்ல எது சூப்பரா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் சேர்த்து கேட்டாங்கன்னா இட் இஸ் a 5 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 மார்க் கொஸ்டின். ஓகே, 2 மார்க்ல வெறும் ரால்ஸ்ல தான் கேட்பாங்க. அப்போ நீங்க இதை எழுதிட்டு இதோ பாருங்க, இதை மட்டும் எழுதினாலே போரும். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ XB அதுதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட், XA மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஒன்றுமே இல்லை, அவங்க திருப்பி கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் இங்கே நம்ம லாஸ்ட்டாக எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு 2 கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் ஆஸ்மாசிஸ், வாட் இஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்ன, ஆஸ்மாசிஸ்னா என்ன? சி, நான் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன எல்லா கொஸ்டினையும் கண்டிப்பாக கேட்பாங்க. நார்மாலிட்டி மொலாலிட்டி விட்டுருங்க. ஆனால் ரால்ஸ் லா, ஹென்ரிஸ் லா, ஆஸ்மாசிஸ், வான் ஹாஃப் ஃபேக்டர், நான் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, செம இம்பார்ட்டன்ட். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா, எஸ் இந்த கொஸ்டின்லேருந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே நடத்துகிறேன், பட் ஃபுல் ஃபோக்கஸோடு லிசன் பண்ணுங்க. ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட். ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட்னா என்னப்பா? ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட்னா என்ன? முதல்ல ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா என்னது? வாட் இஸ் மீன் பை ஸ்பான்டேனியஸ்? உடனே, தானா அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பீப்புள் கிட்ட வந்து நம்ம படி இன்னைக்கே இந்த கொஸ்டின் இப்போவே லைவ்ல முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர டிட்டர்மைண்டாக இருப்பாங்க. ஓகே, இந்த நாளில் நான் எனக்கு அவ்வளோ ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ணலை, பட் மேம் கூட சேர்ந்து இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இந்த லைவ்ல நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட போகிறேன் அப்படின்னு அவங்களே நேச்சுரலி தே வில் பி மோட்டிவேட்டட். அவங்களுக்கு நம்ம தனியாக போய் மோட்டிவேஷன் ஒன்று பண்ணவே வேண்டாம். தே themselves will be motivated. ஸோ நீங்களாம் எப்படி ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸ் ஸ்டூடெண்ட்ஸா? நீங்களா ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா? தானாவே செய்வாங்க. we need not provide any energy. அது வந்து தானாவே நடக்கும். you are spontaneous or non spontaneous? சொல்லுங்க. ஓகே, ஸ்பான்டேனியஸ் தான் மேம், பட் சொன்னா செய்ய மாட்டோம் அப்படியா? ஓகே, ஸோ ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ். சால்வெண்ட் வந்து நமக்கு மூவ் ஆகுது. எங்கேருந்து எங்க? from a solution of lower concentration to higher concentration through a semi permeable membrane. ஓகேவா? ஸோ சால்வெண்ட் வந்து மூவ் ஆகுதுப்பா. எங்கேருந்து எங்க? லோவர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு நம்மளுடைய சால்வெண்ட் வந்து மூவ் ஆகுது. எப்படி?
through a semi permeable membrane. Semi permeable membrane என்ன தெரியுமா? கம்ப்ளீட்டா ஒரு மெம்பரேன் பா, ஒரு சல்லடை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சல்லடை மாதிரி, சரியா? ஸோ சல்லடை வழியா எல்லாமே மூவ் ஆயிடுமா? மூவ் ஆயிடாது. ஒரு சிலது மூவ் ஆகும், ஒரு சிலது மூவ் ஆகாது, சரியா? ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்னது? இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட். தானாவே மூவ் ஆகும். எது? சால்வெண்ட். சொல்யூட் கிடையாது, சொல்யூஷன் கிடையாது, சால்வெண்ட். இதுல இருக்கிற ஒரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். ஓகே, சால்வெண்ட் வந்து மூவ் ஆகும். எங்கேருந்து எங்க? லோவர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு, லோவர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு என்னன்னா த்ரூ அ செமி பர்மியபிள் மெம்பரேன். நீங்கள் பயாலஜிலையும் இந்த ஆஸ்மாசிஸ், இம்பைபிஷன் இதெல்லாம் வந்து படிப்பீங்க, சரியா? த்ரூ அ செமி பர்மியபிள் மெம்பரேன். டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த கொஸ்டின் போலாமா? இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? Yes, spontaneous movement of solvent particles. எங்க? From a solution of lower concentration to a solution of higher concentration. எப்படி? Through a semi-permeable membrane. அவ்வளோதான். என் கூடவே சேர்ந்து படிச்சிட்டீங்களா? ஓகே, is it clear for you? clearனா clear அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, define isotonic solution. This is going to be top 5th question. Maybe this question will be your first question in your second midterm examination. Okay va? Super. So isotonic solution அப்படினா என்ன? Two solutions of different substances having the same osmotic pressure at a given temperature is isotonic solution. மேம் புரியல மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் இருக்கு, சரியா? I have two different solution. ஓகேவா? அது ரெண்டுத்துக்குமே ஆஸ்மாட்டிக் பிரஷர் சேமா இருக்கு. ஸோ இதுல கீவேர்ட் என்ன? எந்த வார்த்தை இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பப்ளிக்ல மார்க் கொடுத்தே ஆகணும். சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஓகே, ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டூ சொல்யூஷன் இருக்குப்பா, ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் இருக்கு. டூ சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஆஸ்மாட்டிக் பிரஷர் சேமா இருக்கு. ஓகே, ஸோ அதை தான் என்னன்னு சொல்றோம்? ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அதை தான் ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே மேம், நீங்க எழுதுற மாதிரி எழுதி போடுற மாதிரி எக்ஸாம்ல எழுதினா மார்க் போடுவாங்களா? கண்டிப்பா போடுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரியே நீங்க படிச்சீங்க அப்படின்னா சூப்பரா மார்க் வரும். மேம், நான் இப்போ சிபிஎஸ்சியில் 10th படிக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் 11th வரலாமா? என்னால் போர்ஷன் புரிஞ்சிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் கவிதா ஞானவேல். ஓகே, எஸ். ஸோ வென் சச் சொல்யூஷன்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை அ செமி பர்மியபிள் மெம்பரேன். இப்போ ரெண்டு ஐசோடானிக் சொல்யூஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எவ்ரிபடி லிசன் ஹியர். ஸோ டூ டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இல்லையா? அதுதான் ஐசோடானிக் சொல்யூஷன் சொல்ல போறேன். ஸோ அந்த ஐசோடானிக் சொல்யூஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எடுத்துக்கிறேன், அது ரெண்டையுமே நான் செமி பர்மியபிள் மெம்பரேனால செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் செப்பரேட்டிங் இட் த்ரூ அ செமி பர்மியபிள் மெம்பரேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். சால்வெண்ட் ஃப்ளோ பிட்வீன் one to other in either direction. ஓகே, ரெண்டு டைரக்ஷன்ல இருந்துமே நமக்கு என்ன ஆகும்? சால்வெண்ட் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ the net solvent flow between two isotonic solution வந்து 0. அதாவது இங்க நல்லா கவனிப்பா, இது ஒரு A அப்படின்னு ஒரு ஐசோடானிக் சொல்யூஷன் இருக்கு, B அப்படின்னு ஒரு ஐசோடானிக் சொல்யூஷன் இருக்கு. ஓகேவா? ஏனா என்ன? சாரி, ஐசோடானிக் சொல்யூஷன் என்னது? two different solution having same osmotic pressure தான் ஐசோடானிக் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நான் என்ன தெரியுமா பண்றேன்? அது ரெண்டையும் நான் இப்போ செமி பர்மியபிள் மெம்பரேனால நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். அதாவது இதோ பார், ஏ இருக்கா, பி அப்படியே நான் கவுத்துக்க போறேன். இங்க ஜஸ்ட் ஒரு சல்லடை மாதிரி இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் வச்சு இந்த பி நான் என்ன பண்ணிடுறேன்? இதுல போட்டுறேன். ஸோ அப்போ நமக்கு சால்வெண்ட் வந்து என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஈக்குவலி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஏலேருந்து எவ்வளோ பில போதோ அந்த அளவுக்கு பிலேருந்து நமக்கு ஏக்கும் வருது. திஸ் இஸ் ஐசோடானிக் சொல்யூஷன். பட் இதுல நீங்க இதை மட்டும் எழுதினா கூட போறோம்.
only this is fine. Define the term isotonic solution க்கு இது மட்டும் கூட போரும். அடுத்து பாத்தீங்கன்னா distinguish ideal and non-ideal solution. Ideal and non-ideal solution க்கு என்ன differences? ரொம்ப important ஆன ஒரு question. Okay, super. So ideal solution என்ன? A solution in which solute and solvent, okay, solute solvent ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படினா obeys Raoult's law over the entire concentration. ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு சொல்யூஷன்ல நம்மளோட சொல்யூட்டும் சரி சால்வெண்ட்டும் சரி Raoult's law-வை obey பண்ணும். Raoult's law-னா என்ன? Raoult's law-னா என்ன? எத்தனை பேர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸை கவனிச்சிருக்கீங்க நான் இப்போ செக் பண்ண போறேன். So that I can know how many serious students are there here. எத்தனை பேர் கண்டிப்பா நான் நல்ல மார்க் வாங்கணும்னு சீரியஸா கிளாஸ் கவனிக்கிறீங்க நான் பார்க்க போறேன். Raoult's law-ல எதுக்கு directly proportional? எதுக்கு directly proportional? Henry's law, Raoult's law செம இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே பாலாஜி. ஏன் ஸ்பாம் பண்றீங்க? வாங்க. கரெக்டா சொல்லுங்க. Raoult's law-ல எதுக்கு directly proportional? இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும். Nobody? Very good. Chocobi, Mr. Chocobi கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. வேப்பர் பிரஷர் வந்து மோல் ஃபிராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ருத்ராம்பிகா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. சூப்பர். எவ்வளவு பேர் பாருங்க சீரியஸா கவனிக்கிறீங்க இப்போ கிளாஸ. சூப்பர். சேலம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஜனனி ஸ்ரீ, லக்ஷ்மி, கிரேசி எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. மனு, மோகன்ராஜ், அஸ்லீனா, ஹாய்ப்பா. ஓகே, சூப்பர்ப்பா. இப்போ நம்மளுடைய ஐடியல் சொல்யூஷனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுல ரெண்டு டிஃபரெண்டா क्वेश्चन கேட்கலாம். டிஸ்டிங்விஷ்னு சொல்லியும் கேட்கலாம், இல்லனா வெறுன டிஃபைன் ஐடியல் சொல்யூஷன் அப்படினும் கேட்கலாம். சரியா? இல்லனா வெறுன ரைட் தி ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஐடியல் சொல்யூஷன் அப்படி சொல்லியும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்க அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் எழுத போறீங்க. சோ a solution in which சொல்யூட்டும் சரி சால்வெண்ட்டும் சரி Raoult's law-வை என்ன கான்சென்ட்ரேஷன் நீங்க மாத்தினாலுமே Raoult's law-வை obey பண்ணுச்சுனா solute solvent Raoult's law-வை obey பண்ணுச்சுனா அது ideal solution. These solution do not obey Raoult's law over the entire range of concentration. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுறப்போ நம்மளுடைய ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இதுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து மாறும் இல்லையா? அப்படி மாறுறப்போ ஒரு throughout the reaction நமக்கு entire range of concentrationல அந்த solute-ம் solvent-ம் நமக்கு Raoult's law obey பண்ணுச்சுனா அது ideal solution. இதே Raoult's law obey பண்ணலனா entire concentration rangeல Raoult's law obey பண்ணலனா அது non ideal. சரியா? அது என்னது? non ideal. ஓகே, அடுத்து பாருங்க. for an ideal solutionல delta V mixing, delta H mixing அப்படினா என்னது? வால்யூம் நமக்கு சேஞ்ச் ஆகுறப்பவோ இல்ல ஹீட் அதாவது டெம்பரேச்சர் நமக்கு சேஞ்ச் ஆகுறப்பவோ நமக்கு வந்து ஜீரோவா இருக்கும். which is என்னது? வால்யூமோ ஆர் நமக்கு டெம்பரேச்சர் ஹீட்டோ நமக்கு என்ன ஆகாது? என்தால்பியோ என்ன ஆகாது? நமக்கு மாறாது. அததான் நம்ம ஜீரோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? so for non ideal solution I'll just check and let you know this might be like not equal to delta H V mixing and delta V வந்து not equal to 0. நான் இது மட்டும் இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். does not show any deviation from Raoult's law. சரியா? Raoult's lawல இருந்து எந்தவித டீவியேஷனுமே அண்டர்கோ பண்ணாது. அது பர்ஃபெக்ட்டா Raoult's lawவை என்ன பண்ணும்? அது obey பண்ணும். ஆனா இங்க it shows positive and negative deviation. Raoult's law விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லனா டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? Raoult's law விட இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லனா டிக்ரீஸ் ஆகலாம். பென்சீன் டொலுவீன்லாம் ஐடியல் சொல்யூஷன். இதுவே பென்சீன் அண்ட் toluene இதுல பென்சீன் அண்ட் அசிட்டோன் காம்பினேஷன். சரியா? சோ பென்சீனும் அசிட்டோனும் கம்பைன் பண்ணீங்கன்னா அது வந்து நான் ஐடியல் சொல்யூஷன். பென்சீன் டொலுவீன் வந்து ஐடியல் சொல்யூஷன். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது இட் இஸ் த colligative property. Seventh most important question is the colligative property. ஓகேவா?
சூப்பர். ஸோ இப்போ இதில் கரெக்டாக பாருங்க, the properties of the solution which depend only on the number of solute particle. நல்லா கிளியராக கவனிங்க. இதில் colligative property நமக்கு 5 மார்க்கில் ஒன் ஆஃப் த சப்ஹெட்டிங்காக கேட்கலாம். ஓகே, ஸோ திஸ் கம்ஸ் இன் 3 மார்க் கொஷின். நமக்கு தனியாக 3 மார்க்காக கேட்கலாம், இல்லைனா 5 மார்க்கில் colligative property அண்ட் இதுதான்ப்பா அந்த colligative property. இதில் ஏதாவது ஒரு colligative property பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்னது அது? osmotic pressure, depression in freezing point, elevation in boiling point, relative lowering of vapor pressure. இது எதையாவது ஒன்றை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி 5 மார்க்கில் கேட்க நிறையா சான்ஸ் இருக்கு. So the properties of the solution which depend only on the number of solute particle. ஓகே, ஒரு சொல்யூஷன்ல solute particle எவ்வளோ இருக்கு, அந்த நம்பர் ஆஃப் solute particle மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான், அதாவது நம்பர் ஆஃப் solute particle மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும், பட் நாட் த நேச்சர் ஆஃப் solute ஆர் கால்ட் as colligative property. நல்லா லிசன் பண்ணுங்க. நமக்கு எவ்வளோ solute particle இருக்கு அவ்வளோதான், சரியா? ஆனால் solute particle கான்சென்ட்ரேஷன், கலர், அது என்ன டெம்பரேச்சர்ல இருக்கு, அதோடைய ரியாக்டிவிட்டி, இது எதை பத்தியுமே அது என்ன பண்ணாது, கன்சிடரே பண்ணாது. ஓகே, the properties of the solution. ஓகே, எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்பர் ஆஃப் solute particle மட்டுமே டிட்டர்மைன் பண்ணி இருக்கோ, ஓகே, நம்பர் ஆஃப் solute particle மட்டுமே டிட்டர்மைன் பண்ணி இருக்கோ, நேச்சர் ஆஃப் த solute particle டிட்டர்மைன் பண்ணி இல்லையோ, அதை தான் colligative property அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் colligative property அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே colligative property. செம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான் இது. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஓகே, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அடுத்து எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் உடைய எலிவேஷன், டிப்ரெஷன் இன் freezing point. ஓகே, டிப்ரெஷன் இன் freezing point, osmotic pressure. இது நாலும் கண்டிப்பா எழுதணும். ஓகே, ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்பர் ஆஃப் solute particles மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணி இருக்கும். ஓகே, மற்றபடி நேச்சர் ஆஃப் த solute டிட்டர்மைன் பண்ணி இருக்காது. ஓகே, நேச்சர் ஆஃப் த solute டிட்டர்மைன் பண்ணி இருக்காது. அதை தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம் மேம்? 5 year old-ஆ? ஓகே, 5 year old யாருக்கெல்லாம் அது தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது? 5 year old. ஓகே, பரவாயில்ல, இங்கே வந்து சொல்கிறீங்க, திருப்பி நான் சொல்லித்தரேன், சரியா? the properties of the solutions. ஒரு சொல்யூஷனுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல. ஓகே, இந்த ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இது எல்லாமே ஒன்று வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு தன்மையை குறிக்குது நமக்கு, இல்லையா? இது எல்லாமே ஒரு தன்மையை நமக்கு குறிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் சொல்யூட்டை மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணி இருக்கும். ஓகே, சொல்யூட் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த நம்பர் ஆஃப் சொல்யூட் மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணி இருக்குமே தவிர அந்த சொல்யூட்டுடைய நேச்சரை டிட்டர்மைன் பண்ணி இருக்காது. ஓகே, ஸோ அதை தான் colligative properties அப்படின்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஹவு மெனி ஆஃப் யூ இட் இஸ் கிளியர்? இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். எழுதிருவீங்களா? எழுதிருவீங்களா? கிளியர் ஆர் நாட்? ஓகே, சூப்பர், கிறிஸ்டல் கிளியர், செம. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மோல் ஃப்ராக்ஷன்? ஓகேவா? ஸோ பசங்களா ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க, சரியா? வந்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு டாப் 10 கொஷின்ஸை நம்ம தரோவாக கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும், இல்லையா? தரோவாக கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் colligative ப்ராப்பர்ட்டியில் இது 4ல் என்ன வேணால் கேட்கலாம். இதெல்லாம் மட்டும் நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன். ஓகே, ஸோ மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன? யாருக்கு நான் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 10 கொஷின் முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கூட ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மோல் ஃப்ராக்ஷன் of a solute is defined as the ratio of number of moles. Okay, so நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்டை சொல்றோம். நான் தான் நவுத்திட்டேன். ஓகே, எஸ், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், அதை வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். is the ratio of number of moles of the component divided by the total number of moles of all the component present in the solution. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, செம்ம ஈஸி. மோல் ஃப்ராக்ஷன்னா நான் என்னன்னு சொன்னேன், எவ்வளோ
அவ்வளவுதான். மோல் ஃபிராக்ஷன்னா எவ்வளோ? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்னா எவ்வளோ சொல்யூட் இருக்கு? ஓகே, நம்பர் ஆஃப் சொல்யூட் பை டோட்டலா solute solventலாம் எவ்வளோ இருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாரு, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் எப்படி எழுதுறோங்கிறத பாரு. the mole fraction of the component. okay, so example எனக்கு ரெண்டு solute இருக்குன்னு வெச்சுக்கோயேன். அதுல அந்த solute எவ்வளவு இருக்கு? mole fraction of the solute by total number of moles of all the component. okay வா? so இப்ப consider a solution containing two component A B அப்படின்னு எனக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. எனக்கு சக்கரை இருக்கு, உப்பு இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு விதமான ஒரு காம்பனன்ட் வந்து நான் என்ன பண்றேன்? எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ let the number of moles of two component A and B are Na and B. நல்லா லிசன் பண்ணுங்க. நான் இப்போ சொல்யூட்ல என்ன பண்றேன்? தண்ணி தான் சொல்யூஷன் வெச்சுக்கோ, தண்ணி தான் சால்வெண்ட்னா சக்கரையும் போடுறேன், உப்பையும் போடுறேன்னு வெச்சுக்கோ. அதுல ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான் A, ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான் B. எவ்வளோ A இருக்கு? Na A இருக்கு. அதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B. சரியா? இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A என்னது? Na by டோட்டலா A and B இருக்கு. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B NB by டோட்டலா Na plus NB. இப்போ நான் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் எழுத போறேன் டோட்டலா. அப்ப XA plus XB என்ன வரும்? this component plus this component. ரெண்டையும் நான் என்ன பண்ணிப்பேன்? ஆட் பண்ணிப்பேன். which is equal to 1. which is equal to 1. இத தான் நம்ம எதுல பார்த்தோம்? ஹென்ரிஸ் லாலே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? XA ஹென்ரிஸ் லால பார்த்தோம் இல்லையா? XA plus XB equal to 1 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னுடைய சொல்யூஷன்ல ரெண்டு காம்பனன்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? சொல்யூட் ஒரு காம்பனன்ட், சால்வெண்ட் ஒரு காம்பனன்ட். அப்படின்னா சொல்யூட் எவ்வளோ இருக்கு? சொல்யூட்டோட மோல் ஃபிராக்ஷன் என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மொத்த சொல்யூஷன், number of moles of solvent by மொத்த solution. இப்போ அது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணனா I get the entire mole fraction. but அது total mole fraction வந்து நமக்கு 1க்கு ஈக்குவலா இருக்கும். 1க்கு ஈக்குவலா இருக்கும். okay, clear ah? so 8 questions முடிச்சிட்டோம். now we are going for the 9th most important question. before that I want to ask, இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு கிளியரா? எந்த அளவுக்கு கிளியர் தெரியுமா கேக்குறேன்? மேம் ஓகே மேம், ஒரு 10 minutes டைம் கொடுத்து இதெல்லாம் நான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி சொல்லி பார்த்துட்டேன்னா நான் எக்ஸாம் போய் எழுதிடுவேன். எனக்கு புரிஞ்சிருக்கு, ஆனால் எக்ஸாமில் போய் டைரெக்டாக எழுதுகிற அளவுக்கு இல்லை. நான் ஒரு 10 minutes 20 minutesல ரிவைஸ் பண்ணிட்டா எனக்கு கிளியர். அந்த அளவுக்கு கிளியராக இருந்தால் போதும். ஏன்னா இந்த பர்டிகுலர் சாப்டர் கிளாஸ் மட்டும் பார்த்தா போறாது, நீங்கள் தனியாகவும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணணும். யாருக்கெல்லாம் கிளியர் எனக்கு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். இப்போ ஆல்ரெடி பார்த்தது தான். சரியா? ஐடியல் சொல்யூஷன் அண்ட் தென் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? இதில் ஐடியல் மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ல ஐடியலுக்கு மட்டும் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எழுதுவோம். ஐடியலுக்கு மட்டும் என்ன இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதுவோம். சரியா? ஸோ an ideal solution is a solution in which each component, அதாவது solute as well as solvent எல்லாமே என்ன பண்ணும்? Raoult's law obey பண்ணும். they obey the Raoult's law over the entire range of concentration. entire range of concentration ல it obeys the Raoult's law. அடுத்து no change in the V mix and then the enthalpy. okay, so delta V and then delta H இது ரெண்டுத்துலயுமே ஹீட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்தவித சேஞ்சுமே இருக்காது. நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். ஹெச்ங்கிறது என்னது? ஹீட். ஓகே, விங்கிறது என்னது? இட் இஸ் த வால்யூம். ஓகே, ஸோ வால்யூமோ இல்லை ஹீட்டோ நமக்கு என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? எஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். எஸ்கேப்பிங் tendency of a solute and solvent present in it should be the same as in pure liquid. ஒரு பியோர் லிக்விட்ல எஸ்கேப்பிங் டெண்டன்சினா வெளியில போறதுக்கான ஒரு டெண்டன்சி. ஓகேவா? ஸோ அந்த எஸ்கேப்பிங் டெண்டன்சி நமக்கு எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். பென்சீன், டொலுவின் இதுல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டா போறோம். ஈஸியான எக்ஸாம்பிள் இந்த பென்சீன் அண்ட் டொலுவின். பென்சீன் அண்ட் டொலுவின் இஸ் ஒன் ஈஸி எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? இஸ் இட் கிளியர்? ஒரு வாட்டி நம்ம குயிக்கா ரீகால் பண்ணலாமா? ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்ததை
மொலாலிட்டி நார்மாலிட்டி அப்படின்னா என்னது? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு டைம் இருக்கு. அந்த 5 மினிட்ஸ்ல நான் குயிக்கா ரீகால் பண்ண போறேன். அதுல ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு கிளியர் அப்படின்னா எனக்கு கிளியர்னு சாட்ல போட்டுட்டே இருக்க போறீங்க ஒரு கொஸ்டினுக்கும். சரியா? ஓகே, சூப்பர். எஸ், ஓகே, சூப்பர். வாங்கப்பா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மொலாலிட்டி அப்படின்னா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை சால்வெண்ட் இன் கிலோகிராம். இது வந்து மொலாலிட்டி. அடுத்து நார்மாலிட்டினா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் பை வால்யூம் இன் லிட்டர் வந்து நார்மாலிட்டி. ஹென்ரிஸ் லானா என்னது? நம்மளுடைய பார்ஷியல் பிரஷர் மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குனா, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் த சொல்யூட் வந்து மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குனா அது ஹென்ரிஸ் லா. ரால்ஸ் லானா என்னது? வேப்பர் பிரஷர் நம்மளுடைய மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குனா அது ரால்ஸ் லா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ்னா என்னது? ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல். சால்வெண்ட் பார்ட்டிகளுடைய ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் எங்கேருந்து எங்க? ஃப்ரம் அ சொல்யூஷன் ஆஃப் லோவர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு. எப்படி? த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன். ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல். இங்க நிறைய பசங்க தப்பு பண்றது சொல்யூட்னு எழுதிடுவீங்க, கிடையாது, சால்வெண்ட். ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல் எங்கேருந்து எங்க? from a solution of lower concentration to higher concentration. எப்படி? through semi permeable membrane. Isotonic solution na என்னது? ரெண்டு different solution அதுடைய osmotic pressure same ஆ இருந்தா அதான் isotonic solution. ரெண்டு different solution அதுடைய osmotic pressure same ஆ இருந்தா isotonic solution. okay, and ideal solution non ideal solution க்கு என்ன difference இருக்கு? இப்போ நம்ம சொல்யூட்டோ சால்வெண்டோ ரால்ஸ் லாவை ஒபே பண்ணுச்சுன்னா என்டையர் ரேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல ரால்ஸ் லாவை ஒபே பண்ணுச்சுன்னா ஐடியல், ரால்ஸ் லாவை ஒபே பண்ணலைன்னா நான் ஐடியல். அண்ட் தென் டெல்டா வி மிக்ஸ் ஹெச் மிக்ஸ் ஜீரோவா இருக்கும். அண்ட் எந்தவித டீவியேஷனும் ரால்ஸ் லாலேருந்து ஒபே பண்ணாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, சூப்பர். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் சொல்யூட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகளை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதுதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரீடூ அப்படின்னு வச்சுக்கிறீங்களா? ரீடூ. ஓகே, ஸோ அங்கே பாருங்க REDO. okay, redo for relative lowering of vapor pressure, E for elevation of boiling point, D for depression. நமக்குலாம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? depression in freezing point, and O for osmotic pressure. okay, அடுத்து next is the mole fraction. அப்படினா என்ன? செம ஈஸி. இப்போ நமக்கு ஒரு காம்பனன்ட், ரெண்டு காம்பனன்ட் ஒரு சொல்யூஷன்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. One component divided by total number of component, other component divided by total number of component, அதுதான் mole fraction. okay, so mole fraction of solute நம்ம என்ன சொல்றோம்? number of moles of component divided by the total number of moles, divided by total number of moles. mole fraction of the two component equal பண்ணோம்னா equal to 1 ஆ இருக்கும். அப்புறம் ideal solution அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். okay, so ideal solution நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? சூப்பர். ஓகே, ஸோ இன்னும் யாரெல்லாம் MVSAT which is மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செய்து இப்போவே பண்ணிருங்க. இட் இஸ் அ ஃப்ரீ எக்ஸாம். இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். நீங்கள் நீட், JEE இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்பியர் ஆக போறீங்க அப்படின்னா என்ன லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம காம்பீட் பண்ணுறப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கும்.
சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்க. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்கள் தம்பி தங்கச்சி யாருனாலும் சொல்லுங்க. 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. நோபடி மிஸ் டு ரைட் திஸ் எக்ஸாம். அக்டோபர் 28 இந்த எக்ஸாம் வந்து இருக்கு. நம்ம லைவுக்கு கீழேயே லிங்க் இருக்கு. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு. அண்ட் இப்போ இந்த கமெண்ட்லயும் நம்ம பின் பண்ணியிருக்கோம். சரியா? பின் பண்ணியிருக்கோம். எல்லாருமே போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்க. லாட் ஆஃப் கிஃப்ட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ ஐபேடா இருக்கட்டும், பிளே ஸ்டேஷனா இருக்கட்டும், 1 crore worth ஆஃப் கிஃப்ட் இருக்கு. நம்ம வேதாந்துல நிறைய கோர்சஸ் இருக்கு. சரியா? நீட்டுக்கு நீங்க ஃபியூச்சர்ல நீட் படிக்கிறீங்க, ஜேஇ படிக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்ல நீங்க படிக்கிறதுக்கு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா இப்போவே நம்ம கமெண்ட்ல வந்து லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதாவது வர சண்டே அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. சரியா? வர சண்டே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஆன்லைனும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. சரியா? நிறைய பேர் அந்த எக்ஸாம் முடிச்சிட்டீங்க போல. இப்போ கமெண்ட்ல பின் ஆகி இருக்கு. Right now please go and register. It is free of cost. நீங்க நீட் வேணுமா, ஜேஇ வேணுமா, நீங்க அதுல போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீட் வேணுமா, ஜேஇ வேணுமான்னு கிளிக் பண்ணிக்கலாம். யூ நீட் டு நோ என்ன லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இதுக்கப்புறமும் சின்ன பசங்க இல்லை, நம்ம ஃபியூச்சர் பற்றி திங்க் பண்ணணும் இல்லையா? ஃபியூச்சரில் நம்ம என்ன காலேஜ் சேர போகிறோம், ஆல் இண்டியா லெவலில் ஒரு சூப்பரான காலேஜ் சேரணும் அப்படின்னா நம்ம ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் எழுதணும். அது அமிர்தா ஏட்ரிபிளியா இருக்கட்டும், இல்லை விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினா விட்டியா இருக்கட்டும், இல்லை நீட்டா இருக்கட்டும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேஇயா இருக்கட்டும். ஸோ when you want to appear on those exams, இதில் நீங்கள் எந்த அளவுக்கு கிராக் பண்ணுறீங்கன்னு தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ how was the class? புரிஞ்சுதா? பிடிஎஃப் யார் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்துடும். சரியா? ஸோ டெலிகிராம் சேனல்ல வந்துடும். டூ ஜாயின் த டெலிகிராம் சேனல். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, டாடா, பை பாய்.